Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது குழந்தைகளுக்காக ஸ்பெகட்டி செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு பிடிச்சா இதை சாப்பிட்லாம். அதாவது என்ன கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். இது வந்து இட்டாலியன் ஃபுட் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இதுக்கு வந்து என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா ப்ரோக்கோலி வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக கேப்சிகம் அதாவது குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து துருவுனது இல்லை சின்ன பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கொஞ்சமாக அனியன் வந்து விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சில்லி ஃப்ளேக்ஸ். காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்னா இதில் அதாவது டொமேட்டோ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தோல் வந்து எடுக்கிறதுக்காக தண்ணியில் வந்து ஒரு 10 minutes வந்து நல்லா வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு அதை வந்து ஆற வச்சு அரைச்சிக்கணும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது எல்லா குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது சீஸ் வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணுறதுனால ஓகே. நான் வந்து இன்றைக்கி சீஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தண்ணியில் போட்டுடலாம். இதுக்கு நம்ம ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். இது நல்லா வேகணும். அதே மாதிரி இன்னொரு கடாயில் வந்து நம்ம தண்ணி வச்சுருக்குறோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து ஸ்பெகட்டி இந்த மாதிரி அதாவது ஸ்டிக்காக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். உடைச்சும் போடலாம். இது அப்படியே கொஞ்சம் நான் வந்து உடைச்சிட்டேன். நம்ம தண்ணி வந்து போட்டுட்டு அதாவது ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கிறோம். இல்லைனா அதுக்கு முன்னாடியே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிச்சுக்கலாம். இன்னுமே நல்லா வேகணும். அதே மாதிரி உப்பு வந்து உங்களுக்கு நல்லா இறங்கிடும், அதாவது ஸ்பெகட்டியில் இறங்கிடும். அதாவது இது என்ன மேக்ரோனி டைப்பில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பென்னி நிறையா ஷேப்ஸ் இருக்கும். இதில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா தக்காளியில் பண்ணுறப்ப என்னென்னா நல்லா வந்து அந்த டேஸ்ட் வந்து ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்பெகட்டி எடுத்துருக்கிறேன். இல்லைனா நீங்கள் வந்து பாஸ்தாவில் வந்து பென்னி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இது வந்து என்னென்னா உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்குங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி ஸ்பெகட்டி எடுத்துருக்கிறேன். நல்லா வேகட்டும். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா தோல் வந்து தானாகவே அப்படியே வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டிங்கனாவே தோல் பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும். இதை அப்படியே பீல் பண்ணால் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதேமாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நம்ம தக்காளியை பச்சை தண்ணியில் மாற்றிடலாம். ஏன்னா ஈஸியாக அரைச்சிடலாம். இதை வந்து அதுக்கப்புறம் தோல் எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்பெகட்டி வந்து நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெகட்டிக்கு டேஸ்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்பலாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக ஆனியன், இதெல்லாமே என்னென்னா ஆப்ஷனல் தான். நம்ம டைரெக்டாகவும் செய்யலாம். நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி செய்யறேன். ஆனியன் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து கேப்சிகம், கொஞ்சமாக துருவின கேரட் இல்லைன்னா குட்டியாக பொடியாகவும் நறுக்கிக்கலாம். கொஞ்சமாக ப்ரோக்கோலி, அவ்வளோதான். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். இதுக்கிடையில் நம்ம தக்காளியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன் வதக்கிட்டோம். இப்போ அடுத்தது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து என்னென்னா கொஞ்சமாக வெந்தாலே போதும். அப்போ தான் வந்து அந்த சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி ஸ்பெகட்டியில் ஆட் பண்ணிட்டோம். இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர், கொஞ்சமாக சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வெந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே வர வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ என்னென்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா ஆயில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மூடி வச்சுக்கலாம். Few moments later. நல்லா ஆயில் வந்து திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு ஸ்பெகட்டியை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா பிரித்து விடுங்க. நம்ம இதில் வந்து என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தனியாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பெரியவங்கன்னா நம்ம வந்து சீஸ் இல்லாமல் அப்படியே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஹர்ப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ஆப்ஷன், அதாவது குழந்தைகளுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து சுகர் பிடிக்கலாம், சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சுகர் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போது ஸ்பெகட்டி
ரெடி. இதில் நம்ம பாதி போர்ஷன் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், மீதி வந்து பெரியவங்க எடுத்துக்கலாம். குட்டி ஸ்பெஷல் ஸ்பெகட்டி ரெடி. ஸ்பெகட்டி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. விளக்கம்: பொருள் வரும் வழிகளை உண்டாக்கலும், வந்த பொருள்களை சேமித்தலும், சேமித்த பொருள்களை பாதுகாத்தலும், நாட்டின் நலத்திற்கு தக்கபடி செலவிடுதலிலும் வல்லவனே அரசனாவான்.